ஒரு பெரிய எழுச்சி ஒன்று எழுந்து வருது தமிழ் தேசிய அரசியல் தெரியாம குறுக்கா திராவிடம் என்ன நீ நல்ல வீரனா இருந்தா ஈவேராங்கிற தந்தை பெரியாரை சீமான் எதிர்த்து பேசிட்டான். அவனுக்கு ஓட்டு போடாதுன்னு தேர்தல் காலத்துல ஒரு மகன் பேசுறான், ஒருத்தன் பேசுறா பாப்போம், ஒருத்தன் பேசுறா எவனாவது ஒரு வீர மகன் பெரியாரை இழிவா பேசிட்டான் அவனுக்கு ஓட்டு போடாதீர்கள் அப்படின்னு பொது மேடையில பேசுறா பாப்போம். பேசு, பெரியாரை நாங்க போற்றோம் அதனால எங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லு. நல்ல ஆண்மகன். எந்த தலைவனுக்கு இங்க ஓட்டு இருக்கு? நான் சொல்லுவேன் எனக்கு இருக்கு, என் கொள்கைக்கு இருக்கு. எனக்கு விழுந்த ஓட்டு ₹1 பணம் வாங்காம என் சொந்தங்கள் என் நோக்கத்திற்கு என் கொள்கைக்கு போட்ட ஓட்டு. உங்களுக்கு எவனுக்காவது ஓட்டுக்கா? காந்திக்கு தான் ஓட்டு இருக்கு. நீங்க கொடுக்கிற 1000 2000 அந்த படத்துல ரூபாயில இருக்கிற காந்திக்கு தான் ஓட்டு. இங்க யாருக்கு ஓட்டு? உங்க ஈவேராவுக்கு ஓட்டா? இல்ல உங்க ஐயா கருணாநிதிக்கு ஓட்டா? யாருக்கு ஓட்டு? இல்ல ஐயா ஸ்டாலினுக்கா? ஐயா எடப்பாடிக்கா? வெக்கம் இல்லாம பேசிட்டு இருக்கிறீங்க. தேர்தல்ல வாக்குக்கு காசு கொடுக்காம நல்ல மானமுள்ள வீர ஆண்மகன் என்னை வென்றான ஒருத்தன் வாக்குக்கு காசு கொடுக்க கூடாது. நில்லு தேர்தலை பார்ப்போம். கூட்டத்துக்கு காசு கொடுக்காம கூட்டி காட்டு பார்ப்போம். மகளிர் மாநாடு போடுற வட இந்திய பெண்களை கூட்டி வந்து சிப்காட்ல வேலை செஞ்சு ஜீன்ஸ் பேண்ட் காட்டு டீ ஷர்ட்டும் போட்டுக்கிட்டு டீ ஷர்ட் போட்டு 500 அவள்கிட்ட போய் பத்திரிகைக்கு போய் தர்மேக ஷாத் மேகன் போயிட்டு இருக்காங்க. என்ன திமுக மகளிர் மாநாட்டுல என்ன சிரிக்கிற? கேவலம். மேசையில பெண்கள் உட்காரக்குள்ள ஒரு பை இருக்கு, எடுத்தா இந்த பாருங்க தண்ணி, இந்த பாருங்க பிரியாணி, இந்த பாருங்க இது. கால கொடுமை. செத்து போன தத்துவங்களை வச்சுக்கிட்டு நான் பல முறை சொல்லிட்டேன். வைத்தியகாந்த் இருந்தாலும் உச்சக்கட்ட காட்சி பத்திரிக்கை கிளைமேக்ஸ் 2 அடுக்குக்கு முன்னாடி ஐயா விஜயகாந்த் கொல்லப்பட்டுருவாப்ல. ஆனா அவர் குத்துயிரங்குற இருக்கும்போது அக்கா ரேவதியை கூப்பிட்டு இந்த வாரம் அந்த அவங்களை கூட்டி வந்து தப்பிச்சு ஓட விடு, என்னை இந்த ஊர் எல்லையில ஐயனார் கோயில்ல வந்து இந்த அருவாளோட அப்படி நிறுத்திருந்தாப்ல. 2 ரீலுக்கு முன்னாடி 2 அடுக்குக்கு முன்னாடி இறந்து போனாரு அப்படி நிப்பாப்ல. இப்ப நிக்கிறது யாரு? திராவிடம். புரியுதா? அப்புறம் கிட்ட ராதாரவியனை வந்து இப்படி வெள்ளிக்கிழமை ராமசாமி வந்து நிப்பாப்ல. நின்ன உடனே டேய் அப்படி போகும்போது காத்தடிக்கும் போது அப்படி செத்து அப்படியே விழுவாப்ல. அவர் நின்ன உடனே பாய்ந்துகிட்டு இருப்பான். இப்படி நீங்க எல்லாம் பாய்ந்துகிட்டு இருக்கிறீங்க இந்த அருவான்னு. அது செத்து ரொம்ப நாளாச்சு. இப்ப கால் ஒரு நாள் விழும்பாரு, சத்துன்னு விழும். ஆட அப்படிம்பா நீ. அந்த நிலைமை இப்ப வரப்போகுது.